ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாங்களா? ஆட்டுக்கால் குருமா. ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம ஆட்டுக்கால் குருமா இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஆட்டுக்காலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால் ஆட் பண்ண பிறகு கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 10 விசில் வர்ற அளவுக்கு நம்ம அதை விட போகிறோம். நல்லா 10 விசில் வந்தால் தான் நல்ல பூ போல் அந்த கால்லாம் நம்மளுக்கு வெந்து வரும். ஸோ 10 விசிலுக்கு அப்புறமேட்டு எடுத்து வச்சுட்டு அது கூட நம்ம கொஞ்சம் தக்காளி அண்ட் கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண தக்காளி அண்ட் தென் கட் பண்ண கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 விசில் 2-3 விசில் நம்ம விடணும். ஸோ என்கிட்ட பெரிய குக்கர் இல்லாததுனால நான் அப்படியே கொதிக்க விட்டேன். அண்ட் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் தென் அந்தளவுக்கு திக்னஸாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயமும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விடணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் அதை கிளறி விடணும் நம்ம. அதுக்கப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே 3 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அந்த அளவுக்கு நான் சாப்பிட மாட்டேன், அதனால் 3 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணணும். ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கைவிடாமல் கலரி விடுங்க. அண்ட் தென் கூட வேணுன்னா கொஞ்சம் ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் அண்ட் தென் பெப்பர் தூள் ஆட் பண்ணணும். பெப்பர் தூள் டேஸ்ட்டு இன்னும் நல்லா நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கால், தக்காளி, கத்திரிக்காய் அந்த மிக்சர் அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணணும். அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் தேங்காய் அண்ட் தென் ஒரு 4-5 முந்திரியை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து அதையுமே கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ தேங்காய் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அதை கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கூட